ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் மோட் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டிஸ் அப்படின்னா அகைன்ஸ்ட், இன்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா மைக்ரோப்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ இன்ஃபெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகக்கூடியது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் விச் இன்ஆக்டிவ்ஸ் or destroy the microorganisms on inert surface. அதாவது inert surfaceனா எந்த ஒரு ரியாக்ஷனுமே தராத சர்ஃபேஸ் தான் inert surface அப்படின்னு சொல்லுவாங்க. such as dishes, benches, working area எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை யூஸ் பண்ணி மைக்ரோ ஆர்கானிசமை டிஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபீனால், எத்தனால், இன்னும் நிறையா டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் இருக்குது. ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆன்டிசெப்டிக் பற்றியும் பார்த்துடலாம். ஓகே, ஆன்டிசெப்டிக் those are the chemical agents which inactives or kill the microorganisms on living surface or human body is called antiseptic agent. Okay, so difference புரியுதா? disinfectants அப்படின்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லெவலில் மைக்ரோப்ஸை கில் பண்ணக்கூடியது டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸில் உள்ள இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை கில் பண்ணக்கூடியது ஆன்டிசெப்டிக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பொவிடின் அயோடின் ஆயின்மெண்ட்டை சொல்லலாம், அப்புறம் ஹைட்ரஜன் பெராக்சைட் அது மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் கமிங் டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம்? 9 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆசிட் அண்ட் ஆல்கலிஸ், ஹாலோஜன்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், ஃபீனால் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், குவாண்டனரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ், டைஸ், டிட்டர்ஜென்ட் அண்ட் சோப்ஸ் அப்படின்னு 9 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த 9 டைப்ஸும் எந்த மோடில் போய் பாக்டீரியாவையோ இல்லை மைக்ரோப்ஸையோ கில் பண்ண போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கமிங் டு ஆசிட் அண்ட் ஆல்கலிஸ். ஓகே, ஸோ ஆசிட் அண்ட் ஆல்கலிஸில் பேசிக் கான்செப்ட் என்னன்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கில்ஸ் தி பாக்டீரியா. இதே வீக்காக இருக்கக்கூடிய ஆசிட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஹிபிட்ஸ் தேர் க்ரோத். அதாவது இன்ஹிபிட்னா தடுக்கிறது, அந்த க்ரோத்தை வந்து தடுக்கிற மாதிரியான ஆக்ஷனை கொடுக்கும். ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்லாம் மொத்தமாகவே பாக்டீரியாவை கில் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இது மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி போய் வேலை செய்யுது? ஆசிட் ஆர் ஆல்கலி டிஸ்இன்ஃபெக்டன்ட் கில்ஸ் ஆர் இன்ஹிபிட்ஸ் தி க்ரோத் ஆஃப் பாக்டீரியா பை டேமேஜிங் தேர் ப்ரோட்டீன். ஸோ பாக்டீரியாவில் உள்ள ப்ரோட்டீனை டேமேஜ் பண்ணுறது மூலயமா இந்த க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் பை சேஞ்சிங் தி பிஹெச் என்விரான்மெண்ட், ஸோ பாக்டீரியாவோட பிஹெச் என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவும் இந்த பாக்டீரியல் ஆக்ஷனை வந்து இன்ஹிபிட் ஆர் கில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஹாலோஜன்ஸ். ஸோ ஹாலோஜன்ஸ் என்னென்ன ஹாலோஜன்ஸ் அப்படின்னா குளோரின், ஃப்ளோரின், புரோமின். ஸோ இது எல்லாமே மெயினாக இருக்கக்கூடிய ஹாலோஜன்ஸ். இது வந்து என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஜெர்மிசைட்ஸ். ஸோ ஜெர்மிசைட்ஸ்னா ஜெர்ம்ஸ்னா கிருமிகள். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ட் பண்ணக்கூடியதான் ஜெர்மிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா தீஸ் ஆர் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இட் ஆக்சிடைஸ் தி செல்லுலார் புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் ஆஃப் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய செல்லுலார் புரோட்டீனையும் நியூக்ளிக் ஆசிடையும் வந்து ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா செல் வாலும் செல் மெம்பரின், பாக்டீரியாவோட செல் வால் அண்ட் செல் மெம்பரின் வந்து ரப்சர் ஆகும். ஸோ அது மூலயமா பாக்டீரியல் க்ரோத் வந்து இன்ஹிபிட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் ஹெவி மெட்டல்ஸ். ஸோ ஹெவி மெட்டல்ஸ் லைக் மெர்க்குரி, சில்வர், காப்பர் இதெல்லாம் தான் ஹெவி மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஹெவி மெட்டல்ஸ் பைண்ட்ஸ் டு தி ப்ரோட்டீன் ஆஃப் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவோட ப்ரோட்டீனோட போய் பைண்ட் ஆகிடும். இந்த மெர்க்குரி, சில்வர், காப்பர் அதெல்லாம் பாக்டீரியாவோட ப்ரோட்டீனோட போய் பைண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீனை போய் டீநேச்சர் பண்ணும். ஸோ இந்த ப்ரோட்டீனுக்கு என்ன நேச்சர் இருக்கோ அந்த நேச்சர்லேருந்து கம்மி பண்ணும் அந்த நேச்சர். அதாவது அப்படி கம்மி பண்ணுறதுனால பாக்டீரியா வந்து டை ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் இஸ் ஃபீனால் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ஃபீனால் எப்படி காம்போசிஷன் எடுத்துக்கிறாங்கன்னா 1% ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால். ஸோ ஃபீனால் 1% சொல்யூஷன் இஸ் பாக்டீரிசைடல் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் லைக் தைமால், xylenol ஆல்சோ கில்ஸ் தி பாக்டீரியா. ஸோ ஃபீனால் 1% சொல்யூஷன் வந்து பாக்டீரிசைடல் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி தைமால், xylenol அதுவுமே வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஒர்க்ஸ் பை டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் செல் மெம்பரேன். ஸோ செல் மெம்பரேனை டிஸ்ட்ரப் பண்ணும். அப்புறம் செல் ப்ரோட்டீனையும் வந்து ப்ரிசிபிடேட் பண்ணும். ஸோ அது மூலயமா இந்த ஃபீனால் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸோட ஆக்ஷன் வந்து பாக்டீரியாவை கில் பண்ணும்.
நெக்ஸ்ட் ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்கஹால்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம வந்து ஆல்கஹாலை தான் வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த காம்போசிஷன் அப்படின்னா 60 to 70% ஆஃப் எத்தனால் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் 50 to 60% வால்யூம் பை வால்யூம் ஆஃப் ஐசோப்ரோபனாலை வந்து மெயினாக டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? இட் ஒர்க்ஸ் பை டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் டேமேஜிங் தி லிப்பிட் காம்ப்ளெக்ஸ். ஸோ லிப்பிட் காம்ப்ளெக்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறது மூலயமாவும் ப்ரோட்டீனை டீநேச்சர் பண்ணுறது மூலயமாவும் ஆல்கஹாலை வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்இன்ஃபெக்டனோட வேலையே என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன், அதாவது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை போய் டீநேச்சர் பண்ணுறது மூலியமாக தான் அந்த ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் 6th ஒன் இஸ் ஆல்டிஹைட்ஸ். ஸோ ஃபார்மால்டிஹைட் தான் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஒர்க்ஸ் பை டேமேஜிங் தி ப்ரோட்டீன். ஸோ இதுவுமே ப்ரோட்டீனை வந்து டேமேஜ் பண்ணுறது மூலயமாவும் நியூக்ளிக் ஆசிடை டிஸ்ட்ரப் பண்ணுறது மூலயமாவும் மோட் ஆஃப் ஆக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதோட ப்ரோட்டீன் சொல்கிறோம் அப்படி அதெல்லாம் உங்களுக்கு எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா, இந்த பாக்டீரியா இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாக்டீரியா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கனாலே ப்ரோட்டீன் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நியூக்ளிக் ஆசிட் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 7th ஒன் இஸ் குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட். ஸோ குவாட்டர்னரி அப்படின்னாலே குவாட்டர்னரி அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் அமோனியம் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறது தான் வந்து குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து தீஸ் ஆர் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பென்ஸ் அல்கோனியம் குளோரைட். ஸோ பென்ஸ் அல்கோனியம் குளோரைட் தான் எக்ஸாம்பிள். ஸோ இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, செல் வால் வந்து ரப்சர் பண்ணும், அப்புறம் செல் மெம்பரேனை வந்து ரப்சர் பண்ணும். நெக்ஸ்ட் டைஸ். ஸோ டைஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? ஆக்ரிடின் அண்ட் ட்ரைஃபீனைல் மீத்தேன் டைஸ், அதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டைஸ் ஆஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக ஆக்ரிடின் டைஸ் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரைஃபீனைல் மீத்தேன் டைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒன்று என்ன கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா, டைஸ்லேயே வந்து ஆசிடிக் டைஸும் இருக்கும், பேசிக் டைஸும் இருக்கும். அதில் பேசிக் டைஸ் தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவாக டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இன்ஹிபிட்ஸ் தி செல்லுலார் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஸோ செல்லுலார் ஆக்சிடேஷன், ஸோ அந்த செல்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும், தடுக்கும். நெக்ஸ்ட் தி இன்ஹிபிட்ஸ் தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ அந்த பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை இன்ஹிபிட் பண்ணும். இது மூலியமாக தான் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஆஃப் டை வந்து என்னென்னா கிறிஸ்டல் வயலட் டைட்ஸ். ஓகேவா? ஸோ கம்மிங் அட் லாஸ்ட் டிட்டர்ஜென்ட் அண்ட் சோப்ஸ். ஸோ இது வந்து டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். ஓகே, ஸோ தீஸ் ஆக்ட்ஸ் அஸ் சர்ஃபெக்டன்ட். ஸோ சர்ஃபெக்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும், வெட்டிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், தென் எமல்சிஃபையராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சோடியம் லாரைல் சல்ஃபேட். ஸோ இதோட மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, செல்வாலை டிஸ்ட்ராய் பண்ணுறது மூலிமா டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹோப் இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் கிளாஸிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.